வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க இதுன்னு போயிட்டு விஜய் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. விஜய் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. விஜய் இதோ பார்த்துக்கோ, என் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆரம்பிக்கிறாங்க. போதும் பேசாத, நிறுத்து, இதோட உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சதுக்கு நான் வழிவகுத்தல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு போதும். என் பொண்ணு எங்கே வந்து உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ தான் வேணும்னு அழ ஆரம்பிச்சிருவா. நீயா போயிட்டு மாதிரி அந்த பக்கம் எங்கேனா போயிரு, நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அந்த அரவிந்த் பையனுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மல்லி என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் மேலே கோவப்பட நான் யார் மல்லி, என்னை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய்க்கு எல்லா விஷயமும் இப்போ தாங்க தெரிய வருது. நாகு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அது எப்படி நாகு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீட்டுக்கு போகிறாங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் மேலே கோவப்பட்டு போயிட்டாரு, இதுக்கு மேலே நீ வேணவே வேணாம் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் என்னை பார்க்காமே ஒரு பக்கத்தில் கூட்டின்னு போயிட்டாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னி அவர் மேலே நான் உயிரே வச்சுன்னு இருக்கேன், ஆனால் அவர் என்ன தூசக்கடம் மதிக்காமல் போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே நாகு கோபத்தில் விஜய்க்கு ஃபோன் பண்ணி, உனக்காக எவ்வளோ தாகம் பண்ணிக்கிற தெரியுமாடா, என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ நடந்துக்கு தெரியுமா, எதானோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதானே தெரியும், எதுவுமே சொல்லாமல் தெரியுமான்னா எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நடந்தது வந்தது போனது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் துடிச்சு போகிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம மோசமான இருந்தோம்னா, இந்த அளவுக்கு நம்ம கேடு கெட்டோம்லாம் இருந்தோம்னா, ஐயோ இந்த அளவுக்கு நடந்துக்குன்னா நம்ம அப்போ என்ன தான் பண்ணிருந்தோம், நம்மளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுரிய ஒரு பக்கம் பேசின்னு இருக்காரு. இதுக்கு மேலேயாவது நம்ம கட்டாக்கணும் சாமி, நம்மளால் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுக்கு எல்லாமே பரிகாரம் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம மல்லியை நம்ம கூட கூட்டுக்கோம். இந்த மாதிரி ஒரு தங்கமான பிள்ளை யாருக்கு கிடைக்கும், நம்மளுக்கு கிடைச்சது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நேராக போகிறாங்க. போயிட்டு அவங்க அண்ணன் எனக்கு கேட்குறாங்க. அண்ணன் வந்து டேய் தேவையில்லாம் பண்ணிருக்காது, என்ன என் தங்கச்சியை செட்டப் வச்சுற மாதிரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தையை விட்டுறாரு. உடனே காலர் சாட்டியை பிடிச்சி அவ்வளோதான் உனக்கு மரியாதை, மல்லியோட அண்ணன்றதுனால தான் உனக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசுனா, இதே வேறு யாராக இருந்தாலும் இன்னொரு வெட்டி போனமாக்கிட்டு ஜாக்கிரதை, என்கிட்ட எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கோ, என் மல்லிக்கிட்ட எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கோ, மல்லி என்னோட பொண்டாட்டி, அவை எனக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல அரவிந்த் அதை எட்டி பார்த்துறாரு. அரவிந்தனும் முழுகிற ஒரு பக்கம் திருன்னு என்னடா நடக்குதுங்க, நான் பட்டா போட்ட நிலத்தில் நீயும் வந்து திடீர்னு ஏர் ஓட்ட பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, டே நீ பட்டா தான் போட பார்த்தேன், நான் பட்டா போட்டு சிட்டா போட்டு ஏர் ஓட்டி விளைச்சலே ஒரு விளைச்சல் சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்ல, ரெண்டு பேரும் மாற்றி ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்க. மறுபக்கம் என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சுன்னு காமெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிச்சுன்னு இருக்காங்க. எப்படியோ ஒன்றுங்க நடந்ததெல்லாம் நடந்துச்சு, போனதெல்லாம் போச்சு, இதுக்கு மேலே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டு நடந்து போனதை வச்சே பேசினிருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும். அதனால் நடந்து முடிஞ்ச கதையை நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்து நடக்க போகிறத பற்றி உங்கள்கிட்ட நல்லாவே தெளிவாக சொல்லிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.